மந்திரக்காடு. ஒரு காலத்தில் வனத்தின் இதயத்தில் ஒரு நகைச்சுவையான விலங்குகள் கூட்டம் வாழ்ந்தன. பப்ளு என்ற குரங்கு, மோமோ என்ற லாவக முயல், பாரி என்ற கரடி மற்றும் அழகி என்ற தைரியமான மான் ஆகியவை இருந்தன. ஒரு நாள் காலை காடு பரபரப்பாக ஒலித்துக் கொண்டிருந்த போது பப்ளு மரங்களின் வழியே வேகமாக தாவி வந்தது. ஏய் எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என அனைவரையும் அழைத்தது. அதன் கன்னங்கள் உற்சாகத்தால் கொப்பளித்தன. மோமோ துள்ளி குதித்தது. அதன் காதுகள் உயர்ந்தன. என்ன கலவரம் பப்ளு? காட்டில் ஒரு மாயாஜால பழத் தோட்டம் இருப்பதாக அந்த மரத்தில் இருந்த பறவைகளிடமிருந்து கேள்விப்பட்டேன் என பப்ளு கூச்சலிட்டது. பாரி ஒரு மரத்தின் பின்னால் இருந்து எட்டி பார்த்து பயத்துடன் கேட்டது, என்ன, ஒரு பழத் தோட்டமா? ஆனால் அது தடை செய்யப்பட்ட இடம் இல்லையா? அழகி மான், எப்போதும் சாகசம் செய்ய ஆசைப்படுபவள், தடை செய்யப்பட்டதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்? அந்த பழத் தோட்டத்தை கண்டுபிடிப்போம். எனவே குரங்கின் முன்னிலையில் அச்சமற்ற நால்வர் தங்கள் தேடலை தொடங்கினர். அவர்கள் காட்டுக்குள் ஆழமாக பயணித்த போது எல்லாவிதமான தடைகளையும் எதிர்கொண்டார்கள். குறும்புக்கார அணில்கள் தலையில் ஏகோன்களை வீசுவது முதல் விளையாட்டுத்தனமான நதி வரை அனைத்தையும் கடந்தனர். பாதையின் ஒவ்வொரு அடியும் ஒரு சாகசமாக இருந்தது. ஆனால் இறுதியாக பல முறை மற்றும் சில தவறான திருப்பங்களுக்கு பிறகு அவர்கள் தடுமாறி மாயாஜால பழத் தோட்டத்தை அடைந்தனர். கற்பனை செய்ய முடியாத ஒவ்வொரு பழமும் சிவப்பு நிறத்தில் பருமனாக மங்கலான சூரிய ஒளியில் மென்மையாக ஒளிர்கிறது. உற்சாகமாக அவர்கள் பழங்களை சேகரிக்க தொடங்கினர். தங்களுக்கு காத்திருக்கும் சுவையான விருந்தை நினைத்து வாயில் நீர் வடிந்தது. ஆனால் அவர்கள் தங்கள் முதல் கடியை எடுக்கவிருந்த போது ஒரு குரல் காட்டில் எதிரொலித்தது. தடை செய்யப்பட்ட காட்டில் அத்துமீறி நுழைய துணிந்தவர் யார்? அது ஒரு வயதான ஆந்தை, காடுகளின் புத்திசாலித்தனமான பாதுகாவலர். அதன் கண்கள் மறுப்புடன் மின்னுகின்றன. பப்ளு குரங்கு, மன்னிக்கவும் ஆந்தையாரே, நாங்கள் எந்த தீங்கும் செய்யவில்லை. இந்த சுவையான பழங்களை நாங்கள் சுவைக்க விரும்பினோம். ஆந்தை மெதுவாக மென்மையாக இருந்தது. ஓஹோ, அப்படி என்றால் பரவாயில்லை, உண்ணுங்கள் என்றது. ஆந்தையின் அனுமதியுடன் அவர்கள் ஆர்வத்துடன் பழங்களை பறித்து உண்டு சிரித்து அரட்டையடித்தனர். அவர்கள் தங்கள் திடீர் சுற்றுலாவை அனுபவித்தனர். சூரியன் மறையத் தொடங்கியதும் காடுகளின் மீது ஒரு சூடான தங்க ஒளியை வீசியது. சில நேரங்களில் மிகப்பெரிய சாகசங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன என்பதை அவர்கள் உணர்ந்தனர். அதனால் தங்கள் வயிறு நிரம்பியவர்களாகவும் இதயங்கள் முன்னெப்போதையும் விட இலகுவாகவும் இருப்பதால் அவர்கள் மாயாஜால தோட்டத்தில் இருந்து விடை பெறுகிறார்கள்.